வெல்கம் டு மாஸ்டர் கீ. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 5/8/2024 வின்வின் கம்பெனியுடைய 781வது குழுக்கள். இதில் வந்து நமக்கு 6ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிருந்து, சூப்பராக ஒரு வின்னிங் இருந்துச்சு. அதே மாதிரி நமக்கு 5ஆம் நம்பர் 0க்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு எதிர்பார்த்தா வந்துருந்துச்சு. அதே சேம் டைம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி 9க்கு 5 5க்கு 9ங்கிற நம்பர் ரிப்பீட்டட் நம்பராக கொடுத்துருந்தாங்க. அதனால தான் நம்ம சொன்னோம் 5க்கு 9 9க்கு 5ங்கிறது ரிப்பீட்டட் நம்பர் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். அதே தான் ஆடிந்தாங்க. சரிங்களா? இதில் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 0க்கு 3ன்னு கொடுத்துருக்காங்க. 0க்கு 3 ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 9க்கு 6 அப்படிங்கிற நம்பர் கொடுத்துருக்காங்க. 9க்கு 6 இப்போ இந்த மாதத்துடைய கணக்கு வந்து நமக்கு என்ன வருது அப்போ வந்து 0க்கு 5 5க்கு 0 அப்படின்னு கணக்கு வந்துச்சுன்னா அதே கணக்கு தான் உங்களுக்கு 0க்கு 9 9க்கு 0. அப்போ அதை சேம் பண்ணி தான் நம்ம ஆட போகிறோம். இன்றைக்கி அதே சேம் மெத்தடில் தான் வரப்போது. ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? அதே மாதிரி நாளைய பொறுத்த வரைக்கும் 6/8/2024 ஸ்ரீசக்தியுடைய குழுக்கள். சரிங்க, ஸ்ரீசக்தியுடைய குழுக்கள் நாளைக்கு என்னங்க நம்பர் வரும்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு நம்பர் 3 நம்பர் கன்ஃபார்ம் நம்பராக இருக்குது. அந்த 3 நம்பர் தாண்டி ஒரு நம்பர் வரவே வராது அப்படிங்கிற ஒரு அளவுக்கு மேட்ச் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். சூப்பராக ஒரு வின்னிங் இருக்குது. இதில் 3 டிஜிட்டு நமக்கு இன்றைக்கி நாளைக்கு வின்னிங்க்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏங்க அப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக நமக்கு நாளைக்கு பக்காவாக அமைஞ்சிருச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்ரீசக்தியை பொறுத்த வரைக்கும் போன வாரம் நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா தெரியும் உங்களுக்கு, 255ன்னு கொடுத்தாங்க இல்லையா? அதுதான் நமக்கு போன வாரம் கொடுக்கப்பட்ட நம்பர். அதே மாதிரி ட்ரையல் நம்பர் இன்றைக்கி என்ன கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 905. இதுதான் வந்து நமக்கு ட்ரையல் நம்பராக கொடுத்தாங்க. 905 தான் ட்ரையல் நம்பர். அதே மாதிரி போன வாரம் அடிக்கப்பட்ட நம்பர் 255. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி ட்ரா நம்பர் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா 506. சரிங்களா? அதே போல் நமக்கு ட்ரா நம்பர் வந்து நாளைக்கு 427 இல்லையா? 427 தான் நேற்று ட்ரா நம்பர். சரிங்களா? இதெல்லாம் கனெக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட்டுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். அது போக நமக்கு இதில் என்ன எனக்கு தோணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு நாளைக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சி போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆயிடுச்சு. சரிங்களா? சி போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்தே ஆகணும், வேறு வழியே இல்லை. அந்த மாதிரி தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். கண்டிப்பாக ஒரு சூப்பரான வின்னிங் இருக்குது. அது போக நமக்கு போன வார ரிசல்ட்டில் 255 5ஆம் நம்பர் இருக்குது. அதே மாதிரி இங்கே 905 5ஆம் நம்பர் இருக்குது. 605 5ஆம் நம்பர் இருக்குது. இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது மேபி ஒரு வேளை அப்படி 5ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறது பாருங்கள். நம்ம மேலோட்டமாக எதிர்பார்த்துருக்கோம். எனக்கு என்னமோ 0க்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. 5ஆம் நம்பரை விட 0 வரக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது. பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. எனக்கு 6க்கு 0 அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ட்ரை பண்ணி பாருங்கள். 900 அப்படிங்கிற மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. அந்த மாதிரி ஏதாவது உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுதுன்னு நீங்கள் எடுத்துங்க. கண்டிப்பாக அது மாதிரி தான் ஆடுவாங்க. சரிங்களா? அதே மாதிரி ஸ்ரீசக்தியை பொறுத்த வரைக்கும் நமக்கு முழுக்க பெண்டிங் நம்பர் பேஸாக தான் ஆடுவாங்க, வேறு எதுவும் ஆட மாட்டாங்க. ஏன்னா பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதிகபட்சமாக பெண்டிங் நம்பராக இருக்கக்கூடிய நம்பரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ஆம் நம்பர் வந்து நமக்கு பெண்டிங் நம்பர். 6ஆம் நம்பர் வந்து ஏ போர்டில் வந்து 30 நாளாக இருக்குது. அதே மாதிரி 9ஆம் நம்பர் வந்து 31 நாளாக இருக்குது சி போர்டில். சரிங்களா? கிட்டத்தட்ட ஒரு மாதம் தாண்டி போயிருக்கு. பார்க்கலாம் எப்படி வருது. அதே மாதிரி சி போர்டில் வந்து நமக்கு பி போர்டில் வந்து 9 நாளாக வந்து நமக்கு 0 இருந்துச்சு. அது இன்றைக்கி தான் எடுத்திருந்தாங்க. அதே சேம் டைம் நமக்கு நாளைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்தா, ஏ போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக நமக்கு நாளைக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் 3ஆம் நம்பருக்கு. எப்படிங்க 3 நம்பர் தான் வரும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா, நம்ம என்ன நினைக்கிறோன்னா 553 அதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. 553 அப்படிங்கிற நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. உங்களுக்கு கணக்கில் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள். 3ஆம் நம்பர் இங்கே வச்சாங்கன்னா 309 அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 305 309 அப்படிங்கிற நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன் பர்டிகுலராக 3ஆம் நம்பர் வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, 3ஆம் நம்பர் தான் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா 5க்கு 3 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடுவாங்க. அது உங்கள் கணக்கில் இருந்து எடுத்துங்க. 5ஆம் நம்பருக்கு 3ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும். அந்த மாதிரி விழுகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா, 3ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் நாளைய பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. ஏ போர்ட்லேயே ரொம்ப ஸ்ட்ராங்காக 3ஆம் நம்பர் வந்து விழுகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகளும் கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? இப்படி ஆடுனாங்கன்னா நமக்கு என்ன எதிர்பார்க்குறோன்னா, ஏ போர்டுக்கு 3ஆம் நம்பர் வச்சு ஆடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கணக்கில் வருது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கங்க. அதே சேம் நம்பர் இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் 1ஆம் நம்பர் எதுக்கு கொடுக்குறேன்னா, 1ஆம் நம்பர் ஆனாங்கன்னா 109 அப்படிங்கிற நம்பர், அதாவது 109 அப்படிங்கிற நம்பர் ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அது மாதிரி வருது அப்படிங்கிறதே பாருங்கள். ஏன்னா அந்த மாதிரி தான் 1ஆம் நம்பர். ஏன் 1ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு 14 நாளாக பெண்டிங்கில் இருக்குது. அதுக்கான வாய்ப்புகள் நாளைக்கு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா ஸ்ரீசக்தியை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் தான் மோஸ்ட் ஆஃப் எப்படி நம்ம வந்து அக்ஷயா கம்பெனி வந்து 939 ஆடினாங்களோ அதே சேம் நம்பர் நமக்கு அக்ஷயா கம்பெனிக்காரங்களும் நமக்கு ஸ்ரீசக்தி கம்பெனிக்காரங்களும் நமக்கு பெண்டிங் நம்பர் தான் எடுத்து ஆடுவாங்க. அந்த வகையில் 1ஆம் நம்பர் பெண்டிங் நம்பரில் சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி கணக்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக 3ஆம் நம்பர் இருக்குது. பார்க்கலாம் இந்த 2 நம்பரில் எது வருதுன்னு தெரியல. பட் 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு 3ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு எனக்கு தோணுது. ஏன்னா 5க்கு 3ங்கிறது எப்போயுமே எவர் கிரீன் நம்பர், அதில் மாற்றமே இல்லை. அந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது. 5ஆம் நம்பர் வந்தால் 3ஆம் நம்பர் வந்து வராமல் போகாது. சரிங்களா? அதனால் நம்பிக்கையோடு ப்ளே பண்ணலாம், கண்டிப்பாக வரும். சரிங்களா? அந்த மாதிரி தான் நம்ம எதிர்பார்க்குறோம். வாய்ப்பு இருக்குங்கிறத நமக்கு ஒரு தெளிவாக சொல்கிறோம். வாய்ப்பு இருக்குது, ரொம்ப ஸ்ட்ராங்காக வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்னா, பி போர்டில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபேவரபுளாக வரக்கூடிய நம்பர் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 2ஆம் நம்பர் தாங்க மேட்ச் ஆகுது. 0க்கு 2 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. ஏன்னா உங்களுக்கு 202 அப்படிங்கிற நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. அதாவது 3
02 302 இல்லையா, 320 அந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது. 302 2ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி 2ஆம் நம்பர் கொடுக்குறோம். 2ஆம் நம்பர் கொஞ்சம் கன்ஃபார்மாகவே தெரியுது. 0க்கு 2ங்கிறது ரொம்ப கன்ஃபார்மாக தெரியுது. ஏன்னா 5க்கு 2ன்னு கொடுத்தாங்கன்னா அதே மாதிரி 0க்கு 2ன்னு கொடுத்துருவாங்க. அதில் நான் மாற்றமே இல்லை. சரிங்களா, அந்த மாதிரி வந்தாலுமே நமக்கு 0க்கு 2 அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும், 5க்கு 2க்கு 5ஆம் நம்பர் வந்து 2ஆம் நம்பர் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு 0க்கு 2ங்கிற நம்பர் கட்டாயமாக கொடுப்பாங்க. அதே சேம் நம்பரு 0க்கு 7ங்கிற நம்பரும் கொடுப்பாங்க. அதில் நீங்கள் மாற்றமே இல்லை. நீங்கள் என்ன சொல்லலாம், எப்போயுமே வந்து 0 வருது 5க்கு 2ன்னு வந்துருச்சு அப்படின்னாலே அதே சேம் நம்பர் வந்து 0க்கு 7ம் வரும், 0க்கு 2ம் வரும். ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். அதில் வகையில் நமக்கு இப்போ முதல் ப்ரையாரிட்டி நம்ம என்ன எதிர்பார்க்குறோம், 2ஆம் நம்பர் எதிர்பார்க்குறோம். சரிங்களா, 2ஆம் நம்பர் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 0க்கு 2 அப்படிங்கிற நம்பர் வரணும். வந்துச்சுனாக்கா 302 அப்படின்னு மேட்ச் ஆகணும். வருதா அப்படிங்கிறதே பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா 7ஆம் நம்பர் 377ன்னு வருது இல்லையா, அப்போ 7ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா 0க்கு இந்த 2 நம்பருமே வரும். அதாவது ரெண்டுமே ஒரே மாதிரி நம்பர். 0க்கு 7 0க்கு 2 ஓகேங்களா. இந்த 2 நம்பருக்குமான சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. எனக்கு என்னமோ 2ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. என்னுடைய ஃபேவரட் நம்பரை பொறுத்த வரைக்கும் 3-2ங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரிங்களா, இப்போ நம்ம கொடுத்த நம்பரில் எனக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கிறது 3-2. அது போக ஏதாவது பெண்டிங் நம்பரில் 1ஆம் நம்பர் வந்து உங்களுக்கு மேட்ச் ஆனால் எடுத்துங்களே தவிர, மற்றபடி எனக்கு 3ஆம் நம்பர் கொஞ்சம் காமனாக வரக்கு வாய்ப்பு. கணக்கு ரொம்ப சுத்தமாக இருக்கிறதுனால சொல்கிறோம், அது மாதிரி வருது. சரிங்களா, ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறத என்னோடய கணக்கு. இப்போ நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா, ஒன்று அடித்தாங்கன்னா 3க்கு 5 5க்கு 3 அடிக்கணும், இல்லைன்னா 5க்கு 1 அடிக்கணும், அவ்வளோதான். இது தவிர வேறு எதுவும் ஆட மாட்டாங்க. அதே சேம் நம்பர் 0க்கு 2 0க்கு 7 இதை தவிர 2ஐயும் தவிர வேறு எதுவும் நம்பர் வராது. ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு 3க்கு 2 அதே மாதிரி 5க்கு 3. சரிங்களா, இப்போ 5க்கு 3 5க்கு 0 அதே சேம் நம்பர் கொடுத்தாங்கன்னா நமக்கு இங்கே என்ன கொடுப்பாங்க, 0க்கு 7 0க்கு 2 இந்த 2 நம்பர் தான் கொடுப்பாங்க. வேறு எதுவும் கொடுக்க மாட்டாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா, ஏன் இப்படி கொடுக்க மாட்டாங்க சொல்கிறீங்க, கொடுக்கலாம்லாம் இல்லை, அப்படி கிடையாது. ஏன்னா இங்கே 5ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பர் கொடுத்துட்டாங்க, 5ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பர் கொடுத்துட்டாங்க, இங்கே 5ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இதை அப்படியே திருப்பி கொடுத்தாக்கா உங்களுக்கு 0க்கு 7ன்னு கொடுக்கணும், இல்லைன்னா 0க்கு 2ன்னு கொடுக்கணும், அவ்வளோதான். புரியுதுங்களா சொல்கிறது. இது அப்படியே திருப்பி கொடுக்குறாங்க அப்படின்னா அதே சேம் நம்பர். அதே மாதிரி 7க்கு 5ன்னு கொடுத்துருக்காங்க, அதனால் கவனம் பற்றினு தெரியும். அதே சேம் நம்பரை தான் இங்கேயும் நம்ம கொடுக்குறோம், வேறு எதுவும் மாற்றி கொடுக்கல. அப்போ கண்டிப்பாக அது மாதிரி தான் ஆடுவாங்க. சரிங்களா, வேறு எதுவும் மாற்றி ஆடவே மாட்டாங்க. அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறோம். ஏன்னா பாருங்கள், இங்கே வந்து பார்த்திங்கன்னா 9க்கு 5ன்னு கொடுத்துட்டாங்களா, அதை அப்படியே திருப்பி அடுத்த ட்ராவலில் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்து இந்த ட்ராவலே 9க்கு 5ன்னு கொடுத்துட்டாங்க பார்த்தீங்களா. அதுதான் எப்போயுமே இப்படி தான் கணக்கு வச்சுக்கணும். நீங்கள் எப்போயுமே இந்த கணக்கு இதுதான் வருமே தவிர மாறி வராது. அதனால் நீங்கள் தைரியமாக ப்ளே பண்ணலாம், ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். சரிங்களா, அதனால தான் அப்படி சொல்கிறோம். அதே சேம் நம்பர் பாருங்கள், இங்கேயும் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, 4க்கு 2 2க்கு 4 திருப்பி கொடுத்துட்டாங்க பார்த்தீங்களா. அப்போக்கப்போ திருப்பி கொடுக்குறாங்க. அதை தான் நான் திரும்ப சொல்கிறேன். சரிங்களா, அந்த மாதிரி தான் ஆடுவாங்க, வேறு எதுவும் ஆட மாட்டாங்க. அதனால தான் நம்ம திரும்ப திரும்ப அதை பதிவு பண்ணுறோம், இந்த மாதிரி வரும் அப்படின்னு. சரிங்களா, ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால தான் நம்ம 3ஆம் நம்பரையும் 1ஆம் நம்பரே ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏ போர்டில் கொடுக்குறேன். சி போர்டில் பி போர்டில் வந்து 2 அல்லது 7ங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறேன். சரிங்க, அப்போ சி போர்டு என்ன வரும் அப்படின்னா, சி போர்டு எனக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்ச வரைக்கும் 4ஆம் நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரியுது. ஏன்னா 4 நம்பர் 6க்கு 4 தான் ரொம்ப ஸ்ட்ராங்கு. எப்படின்னா 904 அப்படிங்கிற நம்பர் எனக்கு கொஞ்சம் ஃபேவரபுளாக இருக்குது. உங்களுக்கு அது வருதான்னு பார்த்துங்க. எனக்கு 904க்கான வாய்ப்புகள் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக திரும்ப கிடச்ச வரைக்கும் எனக்கு 904ன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. ட்ரை பண்ணி பார்க்கலாம். 4 நம்பர் தான் எனக்கு ரொம்ப 6க்கு 4ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. ஏன்னா 964. சரிங்க, அந்த மாதிரி மெத்தட் வரும். இங்கே பாருங்கள், இங்கே இருந்தது 964, இங்கே இருந்தது தான் 904. 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே மாதிரி 947 அப்படிங்கிற நம்பர் இங்கே ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும், 947. சரிங்களா, அந்த மாதிரி ஆடுறக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 874 847 அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம். சரிங்களா, 874 அதே மாதிரி 947 அதே மாதிரி 964. சரிங்களா, இதெல்லாம் மேட்ச் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக நமக்கு 4ஆம் நம்பருக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா, இப்போ நம்ம ஒரு கூட்டு எண் கொண்டு வரோம் அப்படின்னா அந்த கூட்டு எண்ணில் என்ன மேக்ஸிமம் வருதோ அதுதான் இங்கே வின்னிங் நம்பராக மாறுது, வேறு எதுவுமே இல்லை. சரிங்களா, அதனால் நீங்கள் தைரியமாக ப்ளே பண்ணலாம். சரிங்களா, கண்டிப்பாக வராமல் போகாது. அதே மாதிரி 377 அப்படின்னு எடுத்துருக்காங்க இல்லையா, அந்த 377 தான் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம், அதே சேம் நம்பர் 307 அப்படிங்கிற நம்பர் எதிர்பார்க்குறோம். சரிங்களா, 307 377 அந்த கணக்கு தான் நம்ம கொண்டு வரோம். சரிங்களா, ஒரு நம்பர் காம்பினேஷன் கொண்டு வராங்கன்னா அதே காம்பினேஷன் நம்பரில் கொண்டு வருவாங்க. அதே மாதிரி 389 அதே மாதிரி 352 325 இதெல்லாம் காம்பினேஷன் நம்பர் தான் வரும். சரிங்களா, வராமல் போகாது. ட்ரை பண்ணி பாருங்கள். சி போர்டை பொறுத்த வரைக்கும் 4ஆம் நம்பருக்கான சான்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குதுன்னு எதிர்பார்க்குறோம். அது மாதிரி ஏதாவது கணக்கில் வருதா அப்படிங்கிறது பாருங்கள். எனக்கு கொஞ்சம் அதே மாதிரி இந்த 6ஆம் நம்பருக்கு 0 கொஞ்சம் இங்கே மேட்ச் ஆகும்னு தான் எனக்கு தோணுது. ட்ரை பண்ணி பாருங்கள். 0 மேட்ச் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. கணக்கில் வருதா அப்படிங்கிறது பாருங்கள். 0 கொஞ்சம் எனக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப ஜர்க்கடிக்கக்கூடிய நம்பர் என்னென்னா 9 நம்பருங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 31 நாளில் வந்து பெண்டிங்கில் நிற்கிது. அது எப்படி எடுக்கிறாங்க அப்படிங்கிறது ஒன்றுமே புரியல.
0க்கு 9 எடுக்கிறாங்களா அப்படின்னு தெரியல. எனக்கு ஆல் போர்டில் வேணால் ஒரு 9 நம்பர் கொடுக்கலான்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா 9 நம்பருக்கான ஆட்டம் இருக்கிற மாதிரியும் தெரியுது. சரிங்களா, இருந்த இடத்துங்க 9 நம்பருக்கான ஆட்டம் கொஞ்சம் இருக்குது. இருந்த இடத்து ப்ளே பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்படி தான் வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. எனக்கு இதில் ஃபேவரபுளாக இருக்கக்கூடிய நம்பர் இல்லைங்க. நாளைக்கு நீங்கள் சொன்ன மாதிரி வரக்கூடிய நம்பர் என்னென்னு கேட்டிங்கன்னா 324ங்கிறது எனக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. இதில் 1ஆம் நம்பர் கொண்டு வரலான்னு எனக்கு தோணுது. அவ்வளோதான். இதுக்குள்ளே எனக்கு கொஞ்சம் என்னுடைய நம்பரில் ரொம்ப ஸ்ட்ராங்காக அதிகபட்சமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் என்னென்னு கேட்டிங்கன்னா இதுதான். சரிங்களா, 324ன்னு அடிக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு அந்த 1ஆம் நம்பரத்துக்கு முன்னாடி போட்டு 124ன்னு அடிக்கணும். அவ்வளோதான். புரியுதுங்க நான் சொல்கிறது உங்களுக்கு? அதாவது 324ன்னு அடிக்கலாம். அப்படி இல்லைன்னா 1ஆம் நம்பரத்துக்கு முன்னாடி போட்டு 124ன்னு அடிக்கலாம். எப்படி அடித்தாலும் நமக்கு வின்னிங் நம்பர் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி நம்பரை தான் நம்ம கொடுத்துருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி மேட்ச் ஆகுதான்னு. சரிங்களா, இப்படி வந்தால் 904, இப்படி வந்தால் 964. சரிங்களா, அதே மாதிரி மேலேருந்து 302, 307. எனக்கெல்லாம் 302க்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 1ஆம் நம்பர் 3ஆம் நம்பர் இங்கே மட்டும்தான் நமக்கு ஜர்க் அடிக்குது. 3 வந்துருக்கு, 3 வரைக்கும் வாய்ப்பு இருக்குது, 1ஆம் நம்பர் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் இருந்தாலும் நம்ம 3ஆம் நம்பர் தான் முதல் பாசிட்டிவாக கொடுக்குறோம். 2வது ப்ரையாரிட்டியை தான் நம்ம 1ஆம் நம்பர் கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக வராமல் போகாது.